நாகப்பட்டினம் மாவட்டத்தின் ஆட்சியராக இருந்த ஆகாஷ் மதுரை மாவட்ட ஆட்சியராகவும், மதுரை மாவட்ட ஆட்சியர் KJ பிரவீன்குமார் நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியராகவும் மாற்றப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புதிய மாவட்ட ஆட்சியராக KJ பிரவீன்குமார் கோப்புகளில் கையெழுத்திட்டு மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏற்கனவே ராமநாதபுரத்தில் பணியாற்றியுள்ளதால் கடலோர மாவட்டத்தில் உள்ள சவால்கள் நன்கு அறிந்துள்ளதாகவும், தமிழக அரசின் திட்டங்கள் முழுமையாக நாகை மாவட்ட மக்களுக்கு சிறப்பான முறையில் கொண்டு சேர்க்க நடவடிக்கை எடுப்பேன் என தெரிவித்தார். சார் அப்படியே இங்கே பாருங்க சார். ஆதார் கார்டு செட்டு totally 5 copies. Thank you. என் பேர் KJ பிரவீன்குமார். 2017வது பேட்சுடைய இந்திய ஆட்சிப்பணி சேர்ந்த அலுவலர். இன்று தினம் நாகப்பட்டினம் மாவட்டத்துடைய புதிய மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றிருக்கேன். இந்த வாய்ப்பளித்த தமிழ்நாடு அரசுடைய மாண்புமிகு முதலமைச்சருக்கு இந்த நேரத்தில் நான் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நாகப்பட்டினம் மாவட்டம் பொறுத்தவரை இது என்னுடைய முதலாவது பயணம் இந்த பகுதிக்கு. இதுக்கு முன்பு மதுரை மாவட்டத்துடைய மாவட்ட ஆட்சியராக ஒரு ஆண்டு காலம் நான் அங்கே வேலை செஞ்சிருக்கேன். நாகப்பட்டினம் மாவட்டம் ஒரு அழகான ஒரு மாவட்டம். இந்த மாவட்டத்தில் வேலை செய்வதற்கு மிக மகிழ்ச்சியுடன் இன்று நான் பொறுப்புக்கு வந்திருக்கேன். இங்கே இது ஒரு கடலோர பகுதியாகும். ஏற்கனவே ராமநாதபுரம் மாவட்டத்தில் கூடுதல் ஆட்சியராக பணிபுரியும் போது அங்கே கூட கடலோர பகுதி இருந்ததுனால கடலோர பகுதியுடைய சவால்களுடைய சில விஷயங்கள் ஏற்கனவே என்னுடைய கவனத்துக்கு இருக்கு. ஸோ கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு உடைய அனைத்து திட்டங்கள் சிறப்பான முறையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கொண்டு வரதுக்கு அனைத்து முயற்சிகளும் மாவட்ட ஆட்சியரும் மற்றும் மாவட்ட நிர்வாகம் கண்டிப்பாக செய்யும் என்ற ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன்.